மாணவர்களை இன்றைய கிளாஸில் பயிற்சி பார்ப்போம். பயிற்சியில் முதல்ல மொழிபெயர்க்க அப்படின்னா ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தமிழில் நம்ம என்ன செய்யணும், எழுதணும். இதில் பாரு, அக்பர் செட் ஹவு மெனி க்ரோஸ் ஆர் தேர் இன் திஸ் சிட்டி அப்படின்னா இந்த நகரத்தில் எத்தனை காகங்கள் இருக்கின்றன என்று யார் கேட்குறா, அக்பர் கேட்டார் அப்படின்னு எழுதணும். வித்தவுட் ஈவன் ஏ மூமெண்ட் தாட் பீர்பால் replied, there are 50,589 crores my lord அப்படிங்கிறாரு. யார் என்ன சொல்கிறாரு பீர்பால் ஒரு கணம் கூட யோசிக்காமல் டக்குன்னு என்ன செய்யார், 56,589 காகங்கள் இருக்கின்றன அரசே என்று என்ன செய்யார், பதில் அளிக்கின்றார். அதை தான் நீ அதை வாசித்துட்டு அப்படியே அதனுடைய இதை வார்த்தையினுடைய பொருளை எழுதணும். ஹவு ஹேன் யூ பி சோ ஷோர் ஆஸ்க்டு அக்பர் என்ன எப்படி கேட்குறார், உன்னால் உறுதியாக சொல்ல முடிகிறது என்றார் அக்பர். எப்படி உன்னால் உறுதியாக, ஷோர்னு உறுதியாக உன்னால் சொல்ல முடிகிறது என்றார் அக்பர். அடுத்து பீர்பால் உடனே பார்த்தா, பீர்பால் செட் மேக் யுவர் மேன் கவுண்ட் மை லார்ட். என்ன, உங்களது ஆட்களை வைத்து எண்ணுங்கள் அரசே என்றார். உங்களுடைய ஆட்களை வைத்து என்ன செய்யுங்க, எண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் யூ ஃபைண்ட் மோர் க்ரோஸ் இட் மீன்ஸ் சம் ஹாவ் கம் டு விசிட் தர் ரிலேட்டிவ்ஸ் ஹேர் அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை விட அதிகமான காகங்கள் இருந்தால் சில இங்குள்ள தங்களுடைய உறவினர்களை பார்க்க என்ன செய்திருக்கோம், வந்திருக்கும் அதை அப்படின்னு சொல்கிறார். If you find less number of crows, it means some have gone to visit their relatives elsewhere அப்படின்னா என்ன சொல்கிறாரு, அடுத்தது வேறு இடங்கள் உள்ள தங்க உறவினரை காண சென்றிருக்க. எப்படி, எது, நான் கூறியதை விட குறைவாக இருந்தால் வேறு இடங்களில் உள்ள தங்கள் உறவினர்களை காண சென்றிருக்கும் என்று அர்த்தம் என்று யார் சொல்கிறார், பீர்பால். அக்பர் வாஸ் ப்ளீஸ்ட் வெரி மச் பை பீர்பால்ஸ் விட். என்ன நினச்சா, அவருடைய பீர்பாலுடைய நகைச்சுவை உணர்வையும் எண்ணி அக்பர் திருப்தியும் மனமகிழ்வும் என்ன செய்யார், அடைந்தார் அப்படின்னு எழுதணும். அப்புறம் அப்படியே என்ன செய்ய வாசித்து அதனுடைய பொருளை அப்படியே என்ன செய்ய எழுதணும். அடுத்தது பாரு, பிழை நீக்கி எழுதுக அப்படின்னா பிழை நீக்கி எழுதுக பாரு. மதீனா சிறந்த இசை வல்லுனர் வேண்டும்னு சொல்லக்கூடாது, வல்லுனராக வேண்டும். அப்போ அந்த வல்லுனர் என்றதை தான் மாற்றி வல்லுனராக அப்படின்னு எழுதணும். நல்ல தமிழுக்கு எழுதுவோம் அப்படின்னு தமிழுக்குன்னு வராது, நல்ல தமிழில் என்ன செய்வோம், எழுதுவோம். அதான் அந்த வார்த்தையை மட்டும் மாற்றி அது பிழையை நீக்கிட்டு சரியான வார்த்தை எழுதணும். பவள விழிதான் பரிசுக்குரியவள் அப்படின்னா பவள விழிதான் பரிசுக்கு இக்கு வரணும், பரிசுக்குரியவள் அப்படின்னா. அடுத்தது துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் அப்படின்னு கொடுத்துருக்கு. துன்பத்தால் இல்லை, துன்பத்தை பொறுத்து கொள்பவன் அந்த பொருள் வரணும். புரியுதா, அந்த வார்த்தையை மாற்றிட்டு துன்பத்தால் மாற்றிட்டு துன்பத்தை அப்படி பண்ணணும். குழலி பாட தெரியும் அப்படின்னு அப்படி எழுதக்கூடாது, குழலிக்கும் பாட தெரியும் அப்படின்னு என்ன செய்யணும், அந்த வார்த்தையை மாற்றிட்டு எழுதணும். அடுத்த பாரு, இடைச்சொற்களை கொண்டு தொடர்களை இணைக்க அப்படின்னு. இடைச்சொற்கள் அப்படின்னா எதுவும் அடுத்தது ஆள் இதெல்லாம் வரக்கூடியதில் இதில் வரும், இடைச்சொல்ல வரும். அதை என்ன செய்யணும், இடையில் போட்டு 2 சென்டென்ஸ் இருக்கிறத ஒரே சிங்கிள் சென்டென்ஸாக என்ன செய்யணும், மாற்றி எழுதணும். பெருமழை பெய்தது, வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. பெருமழை பெய்ததால் ஆள் வருது, அந்த ஆள் என்பது என்னது, இடைச்சொல். அதை போட்டு என்ன செய்யலாம், வெள்ளம் கரை புரண்டு ஓடியது அப்படின்னு முடிக்கணும். அடுத்தது அலுவலர் வந்தார் ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிட்டு அனைவரும் பதற்றம் அடைந்தனர் அடுத்த சென்டென்ஸ். அதை ஒரே சிங்குலாக மாற்றும் போது அலுவலர் வந்ததும் அனைவரும் பதற்றம் அடைந்தனர். அடுத்தது சுடற்கொடி பாடினாள், மாலன் பாடினான் அப்படின்னு முடிச்சிருக்கு. அது 2ஐயும் சேர்க்கணும். அப்போ சுடற்கொடி பாடியதால் மாலனும், அதுலேயும் வரும், ஆளும் வரும் உம்மும் வரும். அப்போ 2 இடைச்சொல் வருது. பாடியதால் மாலனும் என்ன பாடினான். அடுத்தது பழனி மலை பெரியது, இமயமலை மிக பெரியது அப்படி கொடுத்துருக்கு. நீ என்ன எழுதணும், பழனி மலை பெரியது, இமயமலையோ மிக பெரியது அப்படின்னு எழுதணும். இமயமலையோ மிக பெரியது. அப்போ ஒரே சென்டென்ஸ் செய்யும் வரும். அடுத்தது கவலையற்ற எதிர்காலம்.
கல்வியே நிகழ்காலம் அப்படின்னு கொடுத்துருக்கு. கவலையற்ற எதிர்காலத்திற்கு கல்வியே நிகழ்காலம் அப்படின்னு வரணும். கவலையற்ற எதிர்காலத்திற்கு கல்வியே என்னது நிகழ்காலம். அடுத்தது விளம்பரத்தை செய்தித்தாள் செய்தியாக மாற்றி அமைக்க அப்படின்னு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதை நீ என்ன செய்யணும், செய்தியாக மாற்றி எழுதணும். செய்தி எப்படி மாற்றினா ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும். ஃபஸ்ட்டு ஒரு தலைப்பு, தஞ்சையில் புத்தக திருவிழா தானே நடக்குது. தஞ்சையில் புத்தக திருவிழா தானே கொடுத்துருக்கு. அங்கே மேலே இருக்கிறத பார்த்தோன்னு தெரியும் உனக்கு எங்கே நடக்கு, தஞ்சாவூரில். என்ன இது, புத்தக திறப்பு விழா, வெளியீடு சிறப்பு அதனை கொடுத்துருக்கு. அப்போ புத்தக திறப்பு விழா அப்படின்னு தலைப்பு போட்டு எங்கே நடக்கு, செப்டம்பர் 19 முதல் 28 வரை தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் அறிவு களஞ்சியமான புத்தகங்களில் என்னது புத்தக திருவிழா நடைபெறுகின்றது அப்படின்னு என்ன செய்யணும் எழுதி, முதல் நாள் காலை 9 மணிக்கு, அங்கே 9 மணி தான் கொடுத்துருக்கு, காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை கொடுத்துருக்கு. முதல் நாள் காலை 9 மணிக்கு தொடங்கணும். அப்போது முதல் நாள் காலை 9 மணிக்கு யார் வரா, தமிழக கல்வி அமைச்சர் புத்தக திருவிழாவை என்ன செய்கிறார், தொடங்கி வைக்கிறார். அங்கேயே இருக்குது, தொடங்கி வைக்கிறார். அதை எடுத்து அப்படியே என்ன செய்யணும், பார்த்து ஒரு பேர். நாள்தோறும் எப்போ நடக்கும், 8 மணிலேருந்து 6 மணி வரை அறிவு புத்தக சாலை அள்ளி செல்லலாம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கு நேரம், காலை 8 மணி முதல் 6 மணி வரை. அதை வச்சு நீ என்ன செய்யணும், ஒரு பத்தி மாதிரி என்ன செய்தித்தாளில் கொடுக்குற ஒரு பத்தி மாதிரி என்ன செய்யணும், மாற்றி அமைக்கணும். புரியுதா? அது அடுத்தது பாரு, நிகழ்வினை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கு. அதில் கீழே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீ என்ன செய்யணும், மேலே அந்த பத்தியிலிருந்து எடுத்து என்ன செய்யணும் எழுதணும். புரியுதா? பத்தியிலிருந்து என்ன செய்யணும், எடுத்து எழுதணும். பாரு, தமிழக முதலமைச்சராக அண்ணா பொறுப்பேற்ற காலகட்டத்தில் அரிசி வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடாது என்று கட்டுப்பாடு அறிவித்தது. புரியுதா? ஒரு நாள் அண்ணா விருத்தாச்சலம் கூட்டத்தை முடித்துவிட்டு திரும்பி கொண்டிருந்தார். வழியில் சோதனை சாவடியில் அவரது வண்டி நிறுத்தப்பட்டது. அங்கிருந்த வருவாய் அலுவலர் முதலமைச்சரின் மகிழுந்துனா எனது காரு என்று அறியாமலே திறந்து காட்ட செய்தார். மகிழுந்தின் பின்பக்கம் முழுவதும் ஆலைகளும் கைத்தறி ஆடைகளும் வாழ்த்து மடல்களும் இருந்தன. அவற்றை பார்த்த பிறகுதான் அந்த அலுவலருக்கு வந்திருப்பது யார் என்பது புரிந்தது. ஃபஸ்ட்டு தெரியல, பின்னால் டிக்கியில் என்ன இருக்குது அப்படின்னு திறந்து காட்ட சொல்கிறாரு. அதை திறந்து காட்டின பிறகு அதில் இருக்கக்கூடிய மாலைகள் இதெல்லாம் பார்த்த பிறகு தான் வந்திருப்பவர் யார், முதலமைச்சர் என்பது என்ன செய்து அவருக்கு புரிந்தது. உடனே அவர் அண்ணாவின் அருகில் சென்று தெரியாமல் நடந்துவிட்டது, பொறுத்து கொள்ளுங்கள் என்றார். ஆனால் அண்ணா அவர் உதவியாளரிடம் இந்த அலுவலருடைய பெயரை குறித்து கொள்ளுங்கள் என்றார். அவர் பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் அண்ணா என்ன சொல்கிறார், இவருடைய பெயரை என்ன செய்யுங்க, குறித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அலுவலர் தனக்கு ஏதோ நடந்துவிட போகிறது என்று அச்சப்பட்டு அழாத குறையாக கெஞ்சினார். ஏதாவது பண்ணிடக்கூடாது முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன செய்யார், கெஞ்சுகிறார். உடனே அண்ணா, நாங்கள் போடும் சட்டங்களை சரியான முறையில் நிறைவேற்றும் பொறுப்பு உங்களை போன்ற அலுவலரின் கையில்தான் இருக்கிறது. இன்று நேரில் உங்கள் செயலை பார்த்தேன். உங்களை போன்றவர்கள்தான் உயர் பதவிக்கு என்ன செய்ய முடிய வர வேண்டும். அதற்காக தான் உங்கள் பெயரை என்ன கேட்டேன் என்றார். எப்படி இப்போ 10 பேராகிராஃபில் கொடுத்துருக்கு. இப்போ ஆன்சர் கொஸ்டின் கொடுக்காங்க பாரு. மகிழுந்தில் வந்திருப்பது அண்ணா என்பதை வருவாய் அலுவலர் எப்படி அறிந்தார் அப்படின்னா, அதில் அந்த பத்தியில் 5வது வரியில் பார்த்தீங்கன்னா தெரியும். மகிழ்ந்து பின்பக்கத்தில் என்ன இருக்குது, மாலைகள் கைத்தறி ஆடைகள் இதெல்லாம் பார்த்த பிறகு தான் வந்திருப்பவர் யார் என்பதை என்ன செய்தார், அந்த வருவாய் அலுவலர் அறிந்து கொண்டார் அப்படின்னு எழுதணும். அடுத்தது, அண்ணாவிடம் ஏன் வருவாய் அலுவலர் பொறுத்து கொள்ள சொன்னார், எதுக்காக பொறுத்து கொள்ள சொல்கிறார், எதுக்கு பொறுத்து கொள்ள சொல்கிறாரு, தெரியாமல் மகிழ்ந்து திறத்து காட்ட சொன்னதுக்காக. அடுத்தது என்ன நடக்குமோ என அச்சப்பட்டு தெரியாமல் நடந்து விட்டது, பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரு. அப்படிதானே, அதனால் பொறுத்து கொள்ளுங்க, நான் தெரியாமல் செய்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது என்ன கேட்குற, அண்ணா வருவாய் அலுவலரின் செயலை எவ்வாறு பாராட்டினார். இந்த சட்டங்களை சரியான முறையில் நீ நிறைவேற்றியதால் உனக்கு என்ன செய்வேன், உயர் பதவிக்கு வர வேண்டும் என்பதுக்கு தான் உன்னை பற்றி என்ன செய்கிறேன், குறித்து வைத்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது 10ல் இடம்பெற்றுள்ள இடைச்சொற்களை கொண்டு இரு புதிய சொற்றொடர், இடைச்சொற்கள் தான், இன், ஆள், இடை அதெல்லாம் வரும்போது இடைச்சொற்களில் வரும். இப்போ இதில் இருந்து தான், இன் வச்சு என்ன செய்யலாம், எழுதலாம். இடைச்சொற்களை பார். தான் முன்னேற கன்னிமாரா நூலகமே காரணம் என்றார் பேரறிஞர் அண்ணா.
அப்படி ஏதாவது 2 சென்டென்ஸ் என்ன செய்யணும், வாக்கியத்தில் அமைத்து எழுதணும். அடுத்தது நிகழ்வுக்கு பொருத்தமான தலைப்பு இடுக. இந்த நிகழ்வுக்கு பொருத்தமான தலைப்பு என்ன, நேர்மை எழுதலாம் அல்லது என்ன எழுதலாம், துணிவு அப்படின்னு என்ன செய்யலாம், தலைப்பு கொடுக்கலாம். அடுத்தது பாரு, மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடல பாரு, சொற்களை பயன்படுத்தி தொடர்களை உருவாக்குக. சொற்களை பயன்படுத்தி தொடர்களை உருவாக்க. எந்த சொற்களை மேலே கொடுத்துருக்க அந்த சொற்களை, புக்கில் இருக்க அந்த சொற்களை தான் மாணவர்கள், ஆசிரியர், பாடவேளை, கரும்பலகை, புத்தகம், எழுதுகோள் இதை வச்சு என்ன செய்யணும், நீ ஒரு 5 சென்டென்ஸ் என்ன செய்யணும், புதுசாக அமைச்சு எழுதணும். ஒன்று எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க பாரு, வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் சீருடன் நின்றனர். இதே போல் நீ என்ன செய்யணும், 5 சென்டென்ஸ் அமைத்து எழுதணும். அடுத்தது பொருள் கூறுக. அரங்கம்னா என்ன, புரியுதா, அரங்குனா என்ன, ஒட்பம்னா கான், நசை, பொருணர், இதுக்கூட பொருளை என்ன செய்யணும், எழுதணும். அடுத்தது படங்களை இணைத்து கிடைக்கும் நூட்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. மேலே கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நீ என்ன செய்யணும், அந்த 2 படத்தையும் இணைச்சி அது என்ன வருமோ அதை எழுதணும். புரியுதா, கரும்பலகம் அது இருக்குது, அடுத்தது மலர் இருக்குது, இது 2 சேர்த்து என்ன எழுதணும் அப்படின்னு நீ நிறத்தை வச்சு எழுதணும். நிறம் கருப்பு நிறத்தில் இருக்கப்போ கருப்பு மலர்கள், அப்படியே என்ன செய்யணும், ஒவ்வொரு படத்துக்கும் இது 2 படத்தையும் சேர்த்து அது என்ன வரும் அப்படின்னு. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா தண்ணீர். அடுத்தது ஒரு வயசான தாத்தா இருக்கார், என்ன போகுது, கடல் காட்டுறாங்க, அப்போ கிழவனும் கடலும், இப்படி என்ன செய்யணும், அந்த 5க்கும் எழுதணும். அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இந்த படத்தை வச்சு ஒரு கவிதை என்ன செய்யணும், எழுதணும். புரியுதா, கவிதை எழுதணும். அடுத்தது கடிதம் எழுதுக. அதுவும் உங்களுக்கு கடிதம் என்ன கொடுத்துருக்கு, உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடங்க அகராதி எனது பத்தினை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பதற்கு ஒரு கடிதம் எழுதுக. புரியுதா, அப்போ அனுப்புனர், பெறுநர், ஐயா, பொருள் எல்லாம் போட்டு என்ன செய்யணும், கடிதம் எழுதணும். அடுத்தது கலைச்சொல் அறிவோம். புரியுதா, அதையும் படிச்சு இப்போ என்ன செய்வேன், இதுக்குரிய ஆன்சர் எல்லாம் கொடுக்குறேன்.